ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மகிழ்ச்சியா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு மகிழினி பாப்பாவுக்கு 2வது முட்டை போடுற விளாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். சமயபுரம் போகிறோம் ஃபேமிலியோட. 2 கார் எடுத்திருந்தோம். நாங்கள் இங்கே வீட்டிலேருந்து மாமியார் மாமனார் எல்லாருமே ஒரு காரில் போயிட்டு, அங்கே போய் நாமகிரிப்பேட்டையிலேருந்து அம்மா அவங்களாம் ஒரு காரில் வந்துட்டாங்க. நான் வந்து அம்மா காரில் ஷிஃப்ட் ஆகிட்டேன். பாப்பா அக்கா பொண்ணுலாம் வந்திருந்ததுனால பாப்பாவுக்கு அங்கே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு வந்துட்டேன். எல்லோரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து டிரைவருக்கு ஒரு 10 நிமிஷம் ஒர்க் இருக்கிறதுனால நாங்கள் ஃபஸ்ட்டே கிளம்பிட்டோம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. சரி அங்கே போகிற வழியில் மெட்டாலா சைடு போகலாம் அப்படின்ட்டு. ஆனால் நாங்கள் சேந்தமங்கலம் வழியாக போகலான்னு பார்த்தோம். சரி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்ட்டு தம்மம்பட்டி துறையூர் இந்த சைடு போயிட்டோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃபேமிலியாக போகிறதெல்லாம் நிஜமாலே ஒரு லக்கியாக தான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸோடு போனாலும் அந்த ஃபேமிலியோடு போகும்போது வர ஒரு ஹாப்பினஸ் வந்து சொல்லிக்கவே முடியாது. ஆஞ்சநேயர் கோயில் வந்தாச்சு. இந்த ஆஞ்சநேயர் கோயில் நான் நிறையா டைம் வந்திருக்கேன். ஆனால் மார்னிங் ஒரு 6 to 7 o'clock அந்த மாதிரி டைமில் வந்ததே இல்லை. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போ தான் ஒன்று முடிவு பண்ணேன், இனிமேல் எல்லோரும் ஏன் நேரமாக ஏர்லியராக கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்ட்டு. அவ்வளோ ஒரு மன நிம்மதி கொடுத்தது. அப்புறம் அம்மா அப்பா நாங்கள்லாம் போயிட்டு கோயிலுக்குள்ளே போனோம். மங்கியெல்லாம் பார்த்தது 2 குட்டீஸும் செம்மையாக ஹாப்பி ஆகிட்டாங்க. நல்லா 2 குட்டீஸும் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்பாலாம் அடிக்கடி எங்களோட இந்த மாதிரி ட்ராவல் பண்ணவே மாட்டார். ஏன்னா ஒர்க்குக்கு போகிறதுனால. எப்பயாவது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், மொட்டை அடிக்கிறது இந்த மாதிரி ஏதாவது வந்தால் மட்டும்தான் ஒட்டுக்கா எங்களோட ட்ராவல் பண்ணுவாங்க. அப்பாலாம் கூட வந்ததெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. லுது என்னோட பாப்பா மகிழினிக்கு வந்து லைட்டாக ஃபீவர் இருந்தது. எப்படிடா மொட்டை அடிக்க போகிறோம் அப்படின்ட்டு ரொம்ப டிலே ஆகிட்டே இருந்தது. சரி ஓகே, இதுக்கு ஹேர் வளர்ந்துட்டே இருந்ததுனால போயிடலான்னு போனோம். அப்பாவை எல்லாத்தையும் பார்த்தது ரொம்ப ஆக்டிவாகிட்டா. லைட்டாக விட்டு விட்டு ஃபீவர் வந்துட்டே இருந்தது. ஆனாலுமே கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுக்கிட்டோம். பாருங்கள் எப்படி ஓடி ஆடி விளையாடுறாங்க நம்ம அக்கா கூட. எப்போவுமே ஒரு ட்ராவல் ஃபேமிலியாக போகிறோம் அப்படின்னா டான்ஸ் இல்லாமல் அந்த ட்ராவல் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. இந்த டைம் வந்து நாங்கள் யாரும் டான்ஸ் ஆடல. அக்கா பொண்ணு மட்டும் ஆடிக்கிட்டு இருந்தா. ஏன்னா பாப்பாவுக்கு லைட்டாக ஃபீவர் இருந்துகிட்டே இருந்தனால ஒரு மாதிரி எந்த ஒரு மைண்டும் இல்லை, என்ஜாய் பண்ணுற மைண்டே. யாரும் சாப்பிடாதனால எல்லாத்துக்கும் ரொம்ப பசி எடுத்து, பசியில் வாமிட் வர மாதிரிலாம் ஆயிடுச்சு. எங்கேயுமே கடை இல்லை சண்டே அப்படிங்கிறனால. அப்புறம் மேப்லாம் போட்டு பார்த்து தம்மம்பட்டி சைடு வந்து ஒரு லக்ஷ்மி மெஸ்ஸுன்னு சொல்லி இருந்தது. உண்மையாலுமே வேறு லெவலு. இந்த வாட்டர் வந்து வெட்டி வேர் நல்லா இருந்தது. நான் கூட ஒரு மாதிரியாக இருக்கும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே சாப்பிட்டோம். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஃபேமிலியோடு இந்த மாதிரி போய் உட்காந்து ஹோட்டலில் சாப்பிட்றது. நல்லா என்ஜாய் பண்ணேன். சாப்பாடு உண்மையாக சொல்லணுன்னா வேறு லெவலுங்க. ரொம்ப திருப்தியாக இருந்தது. லேட்டாக சாப்பிட்டாலும்
மனசுக்கு திருப்தியாக சாப்பிட்டோம். பூரியெல்லாம் நல்லா புசு புசுன்னு இருந்தது. அப்புறம் லாஸ்ட்டாக நம்மளுக்கு டீ இல்லாமல் முடியாதுல்ல, அதனால் டீ குடிச்சிட்டு ஹஸ்பண்ட் கூட பேசிட்டு ஏதோ ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் 2 பேரும். என்ன ஒன்று, ஹஸ்பண்ட் என்னோடய காரில் வர முடியல, அதனால் கொஞ்சம் ஃபீலிங் தான். அதுக்கப்புறம் மொட்டை அடிக்க போகலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. 2 வழி இருந்தது. ஒரு இந்த நேராக போனோம்னா ப்ரைவேட்டாக வந்து அடிக்கிறாங்களாம். நம்ம வந்து சாமிக்குன்னு மொட்டை அடிக்கிறது வந்து அது இன்னொரு மண்டபம் மாதிரி இருக்கும், அங்கே போகணும். ஆனால் எங்களுக்கு தெரியல. நாங்கள் வந்து தெரியாமல் இந்த சைடு போயிட்டோம். அங்கேயே அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான்லாம் பண்ணாங்க. இல்லைல்ல, நான் வந்துட்டு அக்கா பொண்ணுக்கு வந்து செகண்ட் மொட்டை இங்கே தான் அடித்தோமா, அதனால் இது இந்த சைடு இல்லை அப்படின்ட்டு நான் கன்ஃபார்மாக சொல்லி அதுக்கப்புறமா நிறைய பேர்த்துட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மண்டபம் மாதிரி ஒன்று அதுக்குன்னே அலாட் பண்ணியிருக்காங்க, அங்கே போய் மொட்டை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் நின்றுக்கிட்டே இருந்தோம். இதுதான் அந்த ப்ரைவேட்டாக அடிக்கிறது. எதுக்கு ப்ரைவேட்டாக அடிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு புரியல ஃபஸ்ட்டு. ஆனால் நிறைய அனௌன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணுறாங்க அப்படி இப்படின்ட்டு. அதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. பாப்பாவுக்கு அதுக்கப்புறம் மண்டபத்தில் போய் மொட்டை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டுருந்தோம். எல்லாம் அறக்க பறக்க போயிட்டுருந்ததோ இல்லாமல் என்னென்னா, எனக்கு ஒரு பக்கம் பயம். பாப்பா வந்து ஃபஸ்ட்டு மொட்டைக்கு ரொம்ப அழுந்தா, ரொம்ப கத்துனா. அவள் அழுக எனக்கு பயங்கர அழுக வந்துருச்சு. எல்லோரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, எதுக்கு நீ இப்படி அழுகுற அப்படின்ட்டு. என்ன தான் இருந்தாலும் மனசில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஐயோ பாப்பா அழுவாளா, லைட்டாக ஃபீவர் வேறு இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மைண்டு பிளாங்காகவே இருந்துகிட்டு இருந்தாலும் ஓகே பார்த்துக்கலாம், வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்படியே பேசிகிட்டே போனோம். இதோ இந்த மாதிரி பாருங்கள், முடி காணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு மேலே போர்டு போட்டிருப்பாங்க, அந்த இடத்துக்குள்ள கிட்டியில் போயிட்டுருந்தோம். எங்கே போனாலும் சார்ஜஸ் தாங்க, எது எடுத்தாலும் சார்ஜஸ் தான். ஃபுல்லாகவே வந்து எது பண்ணாலும் காசு. உள்ளே தான் காசுனாலும் வெளியில் வந்து நிறைய பேர் வந்து காசு கொடுங்க காசு கொடுங்கன்னு. எனக்கு வந்து அந்த இடத்துல கொஞ்சம் ரொம்ப இரிட்டேட்டாக ஆகிடுச்சு. கோயிலுக்கு வந்தால் ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு நல்ல விஷயத்துக்கு கோயிலுக்கு வருவோம். இவங்கெல்லாம் வெளியில் இவங்களெல்லாம் கடந்து வரதே பெரிய டாஸ்க்காக இருந்தது எனக்கு. அந்த இடத்துல கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக ஆகிடுச்சு. வயசானவங்களாக இருந்தால் கூட ஓகே, குழந்த ரொம்ப கை குழந்தைய வச்சுக்கிட்டெல்லாம் வந்து பண்ணுறது வந்து என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. புரியுது, அவங்களோட சுச்சுவேஷன் புரியுது, இருந்தாலும் அது கொஞ்சம் பேடாக இருந்தது. அதுக்கப்புறம் மொட்டை அடிக்கிறதுக்கு உட்காந்துட்டோம். மகிழினி பண்ணுற அலப்பறையை மட்டும் பாருங்கள். எந்த அளவுக்கு நான் பயந்தனோ அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்ததுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு 10 நிமிஷம் அந்த தண்ணியெல்லாம் படவும் அழுந்தா. மற்றபடி ஒரு சைலண்ட்டாக பின் ட்ராப் சைலண்ட்டாக அடிச்சுக்கிட்டா எல்லாத்துக்கும் செம்ம ஹாப்பியாகிடுச்சு. ஷாக்கிங்காகவும் இருந்தது. என்னடா நம்ம பாப்பா இவ்வளோ சைலண்ட்டாக அடிச்சுக்கிறானே, ஏன்னா சுற்றி எல்லா குழந்தைங்களும் கத்திகிட்டே இருந்தாங்களா, சைலண்ட்டாக அடிக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆனால் அப்பா மட்டும் கொஞ்சம் அழுந்துட்டாங்க. அப்பா காலையிலேருந்தே சாப்பிடவே இல்லை, பாப்பாவுக்கு மொட்டை அடிக்க போகிறோம் விரதம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சந்தனம் தலைக்கு அப்ளை பண்ணலான்னு இந்த சைடு பார்த்தா ரொம்ப க்ரௌடாக இருந்தது. அப்புறம் புது ட்ரெஸ்லாம் குளிக்க வச்சு போட்டு விட்டுட்டு சந்தனம் அப்ளை பண்ணுறதுக்கு போய் நிற்கும்போது இன்னும் அழுக, என்னமோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அப்ளை பண்ணது சில்லுன்னு இருக்கும், அமைதியாகிட்டான். அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ரௌடாக இருந்ததுனால நம்ம அமௌண்ட் கொடுத்து தான் போனோம். டக்குன்னு கோயிலுக்கு போயிட்டு ஓகே, அது வரைக்கும் ஓகே. சாமி உள்ளே வந்து ஃபோன் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு 2 மினிட்ஸ் தாங்க சாமியெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. எல்லாத்துக்கும் டைம் ஆகிடும் அப்படின்ட்டு போக சொல்லிட்டாங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலியாக ஹஸ்பண்ட் வீட்டு சைடும் அம்மா வீட்டு சைடும் எல்லாருமே சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் சமயபுரம் போகிறோம். அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு பாப்பாலாம் செம்ம டயர்டாயிட்டா. வெளியில் போனாலே பாப்பா சாப்பிட மாட்டாங்க, அதனால் பால் மட்டும்தான் குடித்த பாட்டிலில். அப்படியே சோர்ந்து உழுவுறா, செம்ம டயர்டாக இருந்தது. எல்லாருமே சாமிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். லைனில் போயிட்டே இருந்தோம். நான் ரொம்பலாம் வெயிட் பண்ணல. உள்ளே டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துலேயே உள்ளே போய் சாமியை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பசி. அப்பா வந்து இப்போ தான் அவரோட விரதத்தை முடித்தார். கோயில் புளியோதரை வாங்கி சாப்பிட்டு எல்லாம் உட்காந்து அது இதுன்னு பேசிகிட்டு இருந்தோம். பேசிட்டு ஹாய் காய்ஸ், ரொம்ப டயர்டாயிடுச்சு. நான் பேசுங்க மணிவண்ணன்.
ஃபுல் டயர்டு. இப்போ காரில் போய் படுத்து தூங்க வேண்டியது. நைட்லாம் தூங்கல வேலை செஞ்சுட்டு. லுதி ஹாய் சொல்லு. அதுவும் செய்ய போனோம். ஃபேமிலியாக அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியில் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் வந்து எங்ககிட்ட இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இருக்குது. என்னோடய மேரேஜில் எடுத்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் எடுக்கிறோம். அப்புறம் கப்புள்ஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாப்பா பாருங்க கொஞ்சம் வாட்டர்மெலன்லாம் சாப்பிட்டதால போட்டுட்டு இருந்தா எப்படி அதை அவங்க அப்பா கேட்டதுக்கு மேடம்க்கு எவ்வளோ கோவம் குடிச்சே இல்லையா? அதுக்கப்புறம் சமயபுரம் போனாலே வந்து ஸ்ரீரங்கம் போகணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் சொன்னாங்க. ஆனால் பாப்பாவுக்கு லைட்டாக ஃபீவர் கோல்டெல்லாம் இருந்தனால ரொம்ப அவள் உடம்பு டயர்டானதுனால நாங்கள் இந்த டைம் போகல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போனோம்னா 2 கோயிலும் பார்த்துட்டு தான் வருவோம். இங்கே பாருங்கள் கோபுரம் அப்படியே வேறு லெவலில் கோபுரம் இருந்தது. ஃபோன்லேயே அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே தான் பார்த்தோம். பட் போக முடியல. ஆனால் போகணுன்னு தான் நினச்சோம். பட் ரொம்ப வெயில், பயங்கர வெயில். அதனால போகலை. எல்லாருமே டயர்ட் ஆகிட்டாங்க. டயர்ட் ஆனதும் டீ ஷாப் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஹெட்டேக்காக இருந்ததுனால டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிக்க வந்துட்டோம். அவ்வளோதாங்க, இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு பார்க்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் தரேன். அப்போ தான் நான்